ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 12, 18 டேஸில் 18 or 19 டேஸில் நியூ இயர் ரொம்ப சீக்கிரமாக போச்சுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சான். ஏன்னா சீக்கிரமாக இது முடிஞ்சுட்டா போதும் அப்படின்னு இருக்குது. இப்போது காலங்காத்தால் சூரியன் ஆக்சுவலி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி வில்லேஜில் இருக்கிறதுனால இந்த சன்ரைஸு சன்செட் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, வெளியிடும் படுத்து தூக்கிட்டு இருக்காங்க. திஸ் பர்சன் இஸ் த பிக் கல்ப்ரேட். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி வேலை வர்றது, சாப்பிட்றது, வீட்டுக்கு வந்து தூங்குறது, இது மட்டும்தான் இப்போது ஒரு ரூட்டீனாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஏர்லி மார்னிங் எதாவது சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்பா அம்மா காலையிலே கிளம்பிட்டாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல, அங்கே போய் க்யூரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ தோசை வித் சிக்கன் கறி அந்த மாதிரி எதாவது பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வேலை இருக்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க. சூரியன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. லெட் த டே பி குட். Let it be happy today. Happy morning everyone. பாருங்கள், அப்படியே உள்ள ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ இங்கே வந்து நின்றுக்குவேன். இங்கே வியூ பார்க்குறதோ இல்லை சன்ரைஸ் பார்க்குறதோ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நின்னால செம்ம ஃப்ரெஷ்ஷாக காற்று வரும். என்னடா விழிச்சு வரல அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா விண்டோ எல்லாம் க்ளோஸாக இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது. எஸ், பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ் ஏர் வரும். சொல்லலை, தட்ஸ் த பவர் ஆஃப் சன்லைட். காஃபி பவுடர் இல்லை, அதனால பாதாம் மில்க் குடிக்கலாம் அப்படின்னு இருக்குது. பால் சூடாச்சு, பாதாம் பவுடர் போட்டாச்சு. இப்போது மில்கை அப்படியே ஊற்றுவோம். எஸ், மில்லட் தோசை செம்ம சூப்பராக பண்ணலாம். நம்ம வர்றோமோ இல்லையோ இவர் வந்து எங்கே வர நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம். சாப்பிட்டு வர்றவங்க சாப்பிட்டோம். பாருங்க, செம்ம சூப்பராக மில்லட் தோசை. இப்போ அப்படியே இதை கூப்பிட்டு இது கொஞ்சம் டிப்பு பண்ணி சுட கொழம்பு வித் தோசை. இன்னும் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ஊற வச்சு எஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு கைஸ். வீடு கட்டுற பிளேஸ்க்கு வந்துட்டோம்.
காலையிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்யூரிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம். டீயா? டீ வேணுமா? டீ வாங்கிட்டு வந்துடலாம். போர் போடுறதுக்கு வராங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ ஏமாவது அந்த கவர் போடலாம்னா குட்டியை போட்டதுன்னா தேவையில்லை. இது போய் இந்த மோட்டத்துக்கு முன்னாடி அப்படியே மாற்றி விடல. கொஞ்சம் அப்படியே மாற்றி விடுங்க. பைப் பிடிச்சி அப்படியே மாற்றி விடுங்க. கை மாற்றி விட கூடாதுங்க. ஒன்றும் தேவை கூட படான்னு போகணும். அப்படி இறக்கு பட விடு. பைப்பட ஃபைனலாக போர் போட்டாச்சு. இன்னும் போர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. என்னன்னா இந்த ஒரு பொசிஷனில் வச்சிடலாம். எஸ், இங்கே இவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க்காக முடிக்கும் போது அது ஒரு ஒர்க் முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ ட்ரபிள் பண்ணுறாங்க. நான் வீடியோ எடுக்கும் போது தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளை பேசவே விட மாட்டேன்றாங்க ப்ரைஸ். வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்றனால இன்றைக்கி வீடியோவை இங்கே முடிச்சிடுறேன். பாய் எவ்ரி ஒன். பாய் பாய்.